என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வண்டியை ரெடி பண்ணிட்டாங்களா? அவ வண்டியை ரெடி பண்ணிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வர்ற 10ஆம் தேதி எனக்கு மேரேஜ். அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணம் உள்ளூர்லயா வெளியூர்லயா? இங்கதான். அப்போ நம்ம நிச்சயம் வருவாள்ல? கல்யாணத்துல எனக்கு தோழியாவதா? நிச்சயமா வருவா சார். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? அவ தானா திருத்தினாதான் உண்டு. வேற யாரும் அவளை திருத்த முடியாது. உண்மைதான். என்ன தவிர வேற யாரும் அவளை திருத்த முடியாது. நான் திருத்தி காட்டுனா இல்லையான்னு பாருங்க. சாரி. யோ இங்க வாயா. எதுக்கு சாரி சொன்ன? இல்ல ஒரு பக்கமா இடிச்சிட்டேன் அதான். இடிச்சிட்டா சாரி சொல்லுமா? எங்க ஊர் பக்கம்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே. போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகரப்பா? சும்மாருங்க சார். என்ன சார் இது? ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஏனுங்க 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபாய் ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும். இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபாய் ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது அவனுக்கு. இந்த புடவையை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க இந்த ஜாக்கெட் பீஸ்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார். புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன். மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு அந்த பொண்ணு கிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கு சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார் ஒரு சின்ன சந்தேகம். உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி சரி ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கிய உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொம்பளைங்களை எல்லாம் கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்றேன்? ஏய் புடவை எடுத்துட்டு வாடி. ஆமா ஆஷா எங்க போயிருக்கா? அம்மா காலையிலே எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிட்டாங்க. இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க முதலாளி. பிக்னிக் போயிருக்காளா? மனத்தோரமா நிறுத்து. முதலாளி நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்படி வழிநடுக பிரச்சனை பண்றீங்க? பாரின் போறதுக்கா சொல்றேன்? ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆள் கூட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி தனியா போ, பயமா இருக்கு. கொஞ்சம் பின்னால வாடா. பெரிய தொல்லையா போச்சு சார். ஏப்பா ரவி சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டிய படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயிற்றுல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்தா அவன் மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா ஏறுங்க. ஏறேன்டா.
யார் பாரு வீட்டுல? யார் நீ? ஏன் ராத்திரி வந்து கத்திட்டு இருக்க? கத்துறமா அந்த ஆளை வர சொல்லியான்ற. மரியாதையா வெளியே போ, இல்ல மரியாதை கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும். மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா? என்னங்கடா அது வம்பா போச்சு? வண்டி அடிச்ச உள்ள இருக்கா, அவள வர சொல்லியா? டேய், ஒழுங்கா வெளில போறீங்களா இல்ல உத வாங்கிட்டு போறீங்களா? ரவி அடிச்சிருவாருங்க போல் இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி. உனக்குமா? ஆமா, நீங்களா கொஞ்சம் தைரியமா பேசுங்க. ஏய், நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த அளவுக்கு போயிடாத. எந்த அளவுக்கு முதலாளி? ஐயோ, அறிவட்டவனே, ஆஸ்பத்திரி அளவுக்கு போயிடாத. ஆஸ்பத்திரியா? அவன் பாய ஆரம்பிச்சானா தாங்க மாட்டீங்கடா பாவிகளா. யோ, இப்போ உங்களுக்கு என்ன ஆகணும்? அப்படி பணிவா கேளு. வண்டியில டான்ஸ் லைட் உடைஞ்சு போச்சு, ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு, இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு, கண்ணாடி உடைஞ்சு போச்சு. எல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஆகும் முதலாளி? 399 ரூபா 95 பைசா. அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடுத்தனப்பு. அப்படி போட் டாக். முடிவோட வரா முதலாளி. நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு. ஏற்கனவே பேர் போனவர் போல இருக்கு, ஒசரத்துல இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? நாங்க ஒண்ணும் அநியாயமாலாம் கேட்க மாட்டோம், நியாயமா தான் கேட்போம். கேட்டுட்டோமா முதலாளி? ஒன்னா கேட்க போற கேளுடா. அப்ப பொண்ணே கேட்டுட்டவா? வம்பெல்லாம் விலைக்கு வாங்காத, தேவைப்பட்டத கேளு. 399 ரூபாய் 95 பைசா. இதுல 400 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பாரு, 5 பைசாவை தூக்கி ஏறி. நாமெல்லாம் மான மரியாதை உள்ளவங்க. நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு, ஆனா 5 பைசா சேஞ்ச் இல்லையே. அதுதானே நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல். எது இருக்கணுமோ அது இருக்காத. ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு. இந்தா, இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலையில 5 பைசா கலெக்ட் பண்ணிக்க. ஏண்டா, நம்ம கடைக்காடு தானே. என்னையா? உன்னை தவிர வேற யாராவது மேல இருக்காங்களா? இல்ல. அப்ப கீழே இறங்கி வா. என்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அப்படி திரும்புங்க. எந்த பொசிஷன்ல பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரலையே. இந்த பர்ஸ் ஆவது ஞாபகம் இருக்கா? ஏன் பர்சாச்சே? அது எப்படி உங்ககிட்ட வந்தது? பிக்பாக்கெட் அடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல, இனிமேதான் அடிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். பர்ஸ் இல்ல, 399 ரூபாய் 95 காசு. இப்போவாவது இந்த ஞாபகம் இருக்கா? 5 பைசா நீ மிச்சம் தரணும். அதாவது ஞாபகம் இருக்கா? 5 பைசா? அல்பம் ஒரு 5 பைசாக்காகவா மாருதி கார்ல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அதை பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதான் ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து காசை கலெக்ட் பண்ணிக்கன்னு சொன்னல. கொண்டா 5 பைசாவை. ஐயோ, என்னடா அது வம்பா போச்சு. அவசியம் வேணுங்களா? வேணும்னு கேக்குறேன்ல. 2 5 பைசா ஒன்னா சேர்ந்து 10 பைசாவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு தேவை ஏன் 5 காசு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. எனக்கு ஏன் 5 பைசா வேணும். நான் ஏன் தடுமாறேன்னா, மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசே நான் தாங்க. தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்தோம். அதனாலதான் 5 பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு. கடன் வாங்கி தரேன். ஹலோ பிரதர்ஸ், நண்பர்களே, ஒரு 5 பைசா கடனா கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்ல. நேரத்துக்கு கை கொடுக்க மாட்டீங்களே. அண்ணா, நீங்க? மைசூர் மகாராஜாவுக்கு கடைசி வாரிசே நான் தான். இப்படி தானம் பண்ணியே கர்நாடகா மாநிலத்தையே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். கடைசியா இருக்கிறது இந்த 5 பைசா தான். தம்பி, இத வச்சுக்கிட்டு நீயாவது நல்லா இருப்பா. தன்வனை தன்னை சுடும். இந்தாங்க. அஞ்சு பைசாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இதை நானே கொடுத்திருப்பேனே.